ருகுன் நகராவின் கொள்கைகளை நிராகரிக்கும் எவரும் மலேசிய குடிமகனாக கருதப்படுவதற்கு தகுதியற்றவர் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். 1970 ஆகஸ்ட் 31 தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட ருகுன் நெகாரா என்பது நாட்டின் பல்வேறு சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை மீட்டெடுக்கவும் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தவும் அனைத்து மலேசியர்களும் எடுத்துக்கொண்ட ஒரு தேசிய உறுதிமொழி மற்றும் அர்ப்பணிப்பு என்று மாமன்னர் தெரிவித்தார். எனவே மலேசியர்களாகிய நாம் அனைவரும் ருகுன் நெகாராவின் ஒவ்வொரு கொள்கையையும் கடைபிடித்து அதனை நமது அன்றாட வாழ்வில் ஒரு வழிகாட்டும் கட்டமைப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ருகுன் நெகாராவின் கொள்கைகளை கடைபிடிக்க மறுக்கும் எந்த ஒரு மலேசியரும் மலேசிய குடிமகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர் என்று தாம் அறிவுறுத்துவதாக அவர் கூறினார். இஸ்தானா நெகாராவில் தனது அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் கொண்டாட்டத்துடன் இணைந்து நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மன்னர் இவ்வாறு பேசினார். நிகழ்வில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள், வெளிநாட்டு பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ருகுன் நெகாராவின் கொள்கைகளை கடைபிடித்து மலேசியர்கள் ஒற்றுமையாகவும் சகிப்பு தன்மையுடனும் ஒருவரை ஒருவர் மதித்தும் இருக்க வேண்டும் என்று சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார். அத்தகைய தேசிய ஒற்றுமையே மலேசியாவின் அடித்தளமாக அமைகிறது என்றும் அவர் கூறினார். வலிமை, பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்தல், இன நல்லிணக்கம் மற்றும் நீண்ட கால நிலைத்தன்மை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். சில குழுக்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு மற்றவர்களின் உணர்வுகளை புறக்கணித்து பரஸ்பர மரியாதையையும் நாட்டின் இறையாண்மையையும் நிலைநாட்ட தவறியதால் வெடித்த நாட்டின் வேதனையான வரலாற்றை, குறிப்பாக 1969 மே 13 இன கலவரங்களை அனைத்து கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். அந்த சம்பவம் மக்களின் ஒற்றுமையை அழித்து நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைத்துள்ளது. வரலாறு மீண்டும் நிகழ அனுமதிக்காதீர்கள் என்று மாமன்னர் தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் அவதூறுக்கான இடமல்ல, மக்களிடையே அவதூறையும் வெறுப்பையும் பரப்புவதற்கான ஒரு தளமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சுல்தான் இப்ராஹிம் எச்சரித்தார். பாஸ் கட்சி தனித்து போக விரும்பினால் போகட்டும், அது அவர்களின் விருப்பம், அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று பெசாத்து கட்சியின் துணைத் தலைவர் அமாட் ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். மலாய் சமூகத்தின் நலன் மற்றும் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு பாஸ் கட்சி தனது சொந்த திசையை தீர்மானிப்பது அதன் கையில்தான் உள்ளது என்று ஃபைசால் தெரிவித்தார். அதுதான் பாஸ் கட்சியின் நிலைப்பாடு என்றால், அது அவர்களின் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் என்றால், மலாய் ஒற்றுமைக்கு பங்களிக்கும் என்று அவர்கள் நம்பினால், நாம் சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. அந்த பாதையில் அவர்கள் செல்வதை தடுக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் வேறு பலர் தொடர்ந்து தங்களுடன் நிற்பார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிகாத்தான் நேஷனலுக்குள் கட்சி அமைப்பின் பலம் குறித்த சர்ச்சையை தொடர்ந்து தனது கட்சியும் பெசாத்து கட்சியும் எதிர்கால தேர்தல்களில் தனித்தனியாக போட்டியிட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்லி ஷாரி நேற்று பரிந்துரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னரின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு தனது வாழ்த்துகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துள்ளார். முகநூல் பதிவில் அன்வார், அரசாங்கம் மற்றும் அனைத்து மலேசியர்களின் சார்பாக முழு அரச குடும்பத்தினரும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுள் மற்றும் இறைவனின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களோடு திகழ வேண்டும் என தாம் பிரார்த்தனை செய்வதாக கூறினார். மாட்சிமை பொருந்திய மன்னர் நீதியுடனும் ஞானத்துடனும் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றும், நாட்டில் உள்ள அனைத்து இனங்களின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் நல்வாழ்வின் சின்னமாகவும் திகழும் அரச நிறுவனத்தின் பங்கிற்கு ஏற்ப கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் உள்ள மிக உயர்ந்த பதவியை அவை நிலைநிறுத்தட்டும் என்றும் அன்வார் கூறினார். தாமும் மக்களும் அரசியலமைப்பு முடியாட்சிக்கு அசைக்க முடியாத விசுவாசத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் என்றும், மன்னர் நீடூழி வாழ்க என்றும் அன்வார் பதிவிட்டுள்ளார். மலாக்கா தஞ்யோங் மென்யாக்கில் வெளிநாட்டினரை ஏற்றி சென்றதாக கூறப்படும் பல வாகனங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்து வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காவல்துறை மறுத்துள்ளது. மலாக்கா தெங்கா காவல்துறையின் தற்காலிக தலைமை கண்காணிப்பாளர் ஹலீம் அப்பாஸ் கேள்விக்குரிய அந்த வைரல் வீடியோ 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை இணைத்து திருத்தப்பட்டதாக நம்பப்படுவதாக கூறினார்.
ஒரு சந்திப்பிலிருந்து காவல்துறையின் 4 சக்கர வாகனம் வெளியேறுவதை காட்டும் அந்த காட்சி உண்மையில் தஞ்சோங் மின்யாக்கில் உள்ள மஸ்ஜித் துன் முகமது கலீல் யாக்கூப் அருகே பதிவு செய்யப்பட்டது என்பதை சோதனைகளில் கண்டறிந்ததாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அதிகாரி எந்த வாகனத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கவில்லை. அதே நேரத்தில் வேறு பல வாகனங்கள் சந்திப்பில் இருந்து வெளியேறி பின்தொடர்வது போல தோன்றியது ஒரு தற்செயல் நிகழ்வு மட்டுமே என்று அவர் தெரிவித்தார். 31 வயதான சக நாட்டவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 2 பெண்கள் உட்பட 3 ரோஹிங்கியா சந்தேக நபர்கள் 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை நீடிக்கும் இந்த காவல் உத்தரவு இன்று காலை இங்குள்ள புக்கிட் மெர்தாஜாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறை விசாரணைகளுக்கு வசதியாக 20 மற்றும் 30 வயதுகளில் உள்ள இம்மூவருக்கும் எதிராக மஜிஸ்ட்ரேட் ரோஷியாதி ரடெல்லா இந்த காவல் உத்தரவை பிறப்பித்தார். நேற்று இரவு 8:40 மணிக்கு ஜெம்போல் ஜலான் பஹாவ் கெமாயான் சாலையின் 11வது கிலோமீட்டரில் நடந்த சாலை விபத்தில் 2 சகோதரர்கள் உயிரிழந்தனர். கோலபிலாவிலிருந்து பஹாங்கின் தெமர்லோ நோக்கி பயணித்த 3 சகோதரர்கள் இருந்த போக்ஸ்வேகன் கார் இந்த விபத்தில் சிக்கியதாக ஜெம்போல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நோர் ஹிஷாம் முஸ்தபார் கூறினார். அந்த வாகனத்தை 31 வயதுடைய ஆண் ஓட்டி வந்ததாகவும் அவருடன் 25 மற்றும் 27 வயதுடைய அவரது உடன்பிறப்புகள் பயணிகளாக இருந்ததாகவும் அவர் கூறினார். ஒரு வளைவில் திரும்பும் போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் கார் எதிர்திசை பாதையின் வலது ஓரமாக சறுக்கிச் சென்று ஒரு மரத்தில் மோதியதாக நம்பப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.